ஒரு இடத்தை கூட அனுமதி வழங்காமல் தடை செய்வது என்பது ஒரு இயக்கத்தை முடக்குவதைப் போல நாளை தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடியவரை தடுப்பது என்பது இன்று ஆளும் கட்சி இது செய்து கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வரையிலும் நம்முடைய தமிழக மாநில காவல்துறையுடைய காவல் இயக்குனர் மற்றும் காவல்துறை இங்கே கமிஷனர் அதேபோல காவல்துறையை சார்ந்திருக்கிற ஐஎஸ் இவர் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சுற்றுப்பயணத்தை முடக்க வேண்டும் என்று கருதி நாள்தோறும் எங்களுக்கு இது போன்ற இடர்பாடுகளை செய்து வருகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். ஆனால் ஒன்றைய கூடத்தில் சொல்ல விரும்புகிறேன். மேற்கு வங்காளத்தில் ஒரு முதலமைச்சர் அங்கே தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கு என்று சொன்னால் 600 பேரை மாற்றியிருக்கிறார். இங்கே 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் இருக்கின்ற ஒரு அதிகாரி கூட இவர்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் மாற்றப்படவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. இதனால் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், ஒரு தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்குவது என்பது இந்த ஜனநாயக நாட்டில் நடைபெற்ற ஒன்றாக இல்லை. ஆகவே தான் அவரே வருகை தந்து தானே நேரடியாக தமிழக தேர்தல் ஆணையரை பார்த்து அவரிடத்திலே இந்த கடிதத்தை தந்து எங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது எங்கள் சுற்றுப்பயணத்திற்கு என்பதை எடுத்துச் சொல்கின்ற வகையிலே தான் அவர் இங்கே வருகை தந்து இத்தனை கூட்டத்திலும் இத்தனை நெரிசலிலும் அவர் வெளியே வந்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லோரும் கூட்டத்தை சேர்த்த வேண்டும். ஒரு வெளி வருகிறார் என்றாலே மக்கள் கூட்டம் வெள்ளமாக வருகிறது. இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு